தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. கட்சி கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி விழாவை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. விடுதலை போராட்ட தியாகி வா சுப்பையா பிறந்தநாள் விழா. புதுவை அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மக்கள் தலைவர் வா சுப்பையா பிறந்த நாள். சட்டமன்ற உறுப்பினர் நேரு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. தை கிருத்திகையை முன்னிட்டு தங்க கவசத்தில் காட்சியளித்த மயிலம் சுப்பிரமணியர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம். நிலுவை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என கட்சியின் ஆண்டு விழாவில் முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு துவக்க விழா லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கட்சி அலுவலகத்திற்கு சென்று பூஜைகள் செய்தார். தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி, காமராஜர் ஆகியோரது படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிறைவாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, மாநில செயலாளர்கள் NSJ ஜெயபால், ஜவஹர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026இல் தேர்தலின் போது சூழ்நிலை குறித்து கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் எனவும், 2026இல் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும், அப்பொழுது யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளது புதுவை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வரும்போது அந்த சமயத்தில் அந்த நெருக்கத்தில் தெரியும் என்னன்னு. அதுவும் அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தமிழகத்திலும் போட்டியும் மற்ற கட்சியோட அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி. விடுதலை போராட்ட தியாகி வா சுப்பையா பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரியில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யும் உரிமையை பெற்றுத்தந்த விடுதலை போராட்ட தியாகி மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலை சந்திப்பில் உள்ள சுப்பையாவின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்தநாளை ஒட்டி திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் 115வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அன்னாரின் நினைவு இல்லத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அன்னாரின் திருவுருவ சிலைக்கும் அன்னாரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுவை கதிர்காமம் முத்து மாரியம்மன் ஆலய சடல் உற்சவத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்து சமபந்தி விருந்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் முத்துமாரியம்மன் கோவில் சடல் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மகாதீபாராதனை காண்பித்தார். என்ஆர் ரசிகர் மன்ற தலைவர் செந்தில்குமார் தலைமையில் 16ஆம் ஆண்டு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் NSD ஜெயபால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கதிர்காமம் முத்துமாரியம்மன் ஆலய சடல் உற்சவத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கண்ணன், முனுசாமி, சுந்தர், நாராயணசாமி, ரவி, குணசேகரன், சிவராஜ், லோகிதாசன், ராஜா, பேபி, எத்தியன் போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சடல் உற்சவத்தை முன்னிட்டு புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு சுவைநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி கதிர்காமம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுவைநீர் வழங்கினர். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தனது பிறந்தநாள் விழாவை தனது அலுவலகத்தில் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமாரன், கோபிகா மற்றும் தமிழ்செல்வன், ஜவஹர் மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், ஆனந்த சங்கர், மோஹித், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், பாலகிருஷ்ணன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், அன்பு, நடராஜன், அருள்முத்து, கதிரேசன், சதீஷ், தங்கராசு, மோகன்தாஸ், ஆறுமுகம், அன்பழகன், முருகன், ராமதாஸ், எழில், பாபு மற்றும் மங்களம், வில்லியனூர், ஊசுடு தொகுதி பல்வேறு கிராமங்களிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேரில் வாழ்த்தினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குருமாம்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராட்சத கிரேன் மூலம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மோகன்தாஸுக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமையேற்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தர்மபுரி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தருமபுரி ரத்தினவேலு தலைமையில் ஏகேடி ஆறுமுகம் பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ராமச்சந்திரன், ஹவுசிங் போர்டு பாலகுமார், செல்வம், ராஜ்குமார், ரவி மற்றும் குரூப்ஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய தை மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தை மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் முதல்வரிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி, பிரகாஷ்குமார், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் புகழேந்தி, ராஜகோபால், ஜெரோம், சீனு, செந்தில், வீரா, ரத்தினவேலு, சதீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாமேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் 98 நபர்கள் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், 51 மாத ஊதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 4வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் முடிவு சரியாக எடுக்கப்படாததன் காரணமாக 4வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்றது. மேலும் ஊழியர்கள் கூறுகையில், சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம். எங்களால் தற்போது வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளது. ஏனென்றால் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் உடலில் தெம்பின்றி தவித்து வருகிறோம். 21 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் வேண்டி போராடி வருகிறோம். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு செவிசாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றனர். எனவே எங்களுக்கு நிலுவைத் தொகை ஊதியத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். காத்திருப்பு போராட்டத்தில் யோகேஸ்வரன், கதிரேசன், விநாயகமூர்த்தி, கந்தசாமி, சிவசங்கரன், புஷ்பராஜ், இரிசன், ஜனார்த்தனன் உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் தொழிலாளி வேலை செய்யறாங்க, எஃப்டிசி எல்லாரும் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3-4 பேர் சம்பளம் இல்லாம வாங்கின கடத்துக்கு வட்டி கட்ட முடியாம மன உளைச்சல்ல அவங்க மன உளைச்சல்ல செத்து இருக்கிறாங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பேர் இருக்கக்கூடிய அண்டா கொண்டா அனைத்துமே அடகு வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு சுத்தமா கேள்விக்குறியா போய் நிக்குது. பிள்ளைகளும் படிக்கவும் முடியல. பிள்ளைங்களை போய் ஸ்கூலுக்கு இட்டு போய் விட்டா இட்டுன்னு வரதுக்கு வண்டிக்கும் எதுவும் பெட்ரோல் போடுறதுக்கு கூட வழி இல்லை. அந்த நிலையில இன்னைக்கு போயிடுது. இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்குள்ள நாங்கள் காத்திருப்பு போராட்டம் பண்ணி எங்களுடைய நிலுவை சம்பளத்தை ரெகுலர் நாங்கள் வாங்குற வரைக்கும் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து பண்றதா இந்த தொழிலாளிகள் முடிவு பண்ணிடுது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட செல்லிப்பட்டு இடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு இடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் இடுகாட்டின் பாதை பழுதடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகையை ஒட்டி தங்கத்தேர் உட்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. முருகனுக்கு உகந்த தை கிருத்திகை தினமான பிப்ரவரி 6ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் புதுவை லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை கிருத்திகையொட்டி தங்கத்தேர் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுவை கதிர்காமம் முருகன் கோவில், புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட புதுவையில் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களில் தை கிருத்திகையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நரேந்திர மோடி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் திறந்து வைத்தார். நரேந்திர மோடி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் கட்டுமரான் ஆட்டோ ஸ்டாண்ட் முத்துமாரியம்மன் கோவில் வீதி அண்ணா சாலை சந்திப்பில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து மரக்கன்று நட்டு ஆட்டோ சங்க நிர்வாகிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் வேல்முருகன், பாஜக மாநில முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தலைவர் நாகராஜன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஆட்டோ சங்க தலைவர் மோகன், பொருளாளர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் தொழுநோய் விழிப்புணர்வு வினாடி வினா போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சந்திரன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். முனைவர் மோகன்ராஜ் வரவேற்புரை வழங்கினார். மருத்துவர் ராம் மற்றும் மருத்துவர் விஷ்ணுபிரியன் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் மங்களம் வாழ்த்துரை வழங்கினார். சுகாதார ஆய்வாளர் பூமிநாதன் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் லிங்கேஸ்வரன் நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.